ஒரு क्वेश्चन பாருங்க. Find the resultant of two like parallel forces. Parallel forces னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு லைன், இது ஒரு லைன். இதத்தான் வந்து நம்ம parallel lines னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான் parallel forces. இங்க எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு வேர்ட் லைக் னு. லைக்னாக்க சேம் டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். லைக்னா இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது அப்படி இருக்கு. இது லைக் parallel forces. ரிஜிட் பாடினா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ரிஜிட் பாடி எப்படி இருக்குங்க. நான் இங்க என்ன பண்றேன்னா A B அப்படின்னு ஒரு ரெண்டு பாயிண்ட் ரிஜிட் பாடியில இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்ல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்டர். ஒரு பாயிண்ட்ல P, இன்னொரு பாயிண்ட்ல Q. வெறும் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்டர்னால ஒண்ணுமே இல்ல. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா find the resultant of two like parallel forces. இதோடைய ரிசல்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன்னா இப்ப Pங்கிற ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. A ல இருந்து ஏதோ ஒரு லைன்ல ஏதோ ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட D அப்படின்னு எடுத்து, அதே மாதிரி B ல இருந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. சோ இத வந்து என்ன எடுத்துக்கறோம் L. இது வரையும் என்ன இருக்குங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. Let the parallel forces P and Q act at the point A and B of the rigid body. A and B ங்கிறது ஒரு ரெண்டு பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்ல PQங்கற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்கறத சொல்லிருக்கோம். இப்போ அடுத்த லைன் என்ன சொல்றோம்? சொன்னேன் இல்லையா, P இந்த டைரக்ஷன்ல போகுது. எங்க வரையும் A D, அதுதான் இங்க எழுதிருக்கோம் AD. அதே மாதிரி Q ஐ எக்ஸ்டெண்ட் பண்ற இந்த டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கு L. இந்த ஆர்டர்ல கொடுக்கணும் இல்ல, நீங்க எந்த லெட்டர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெட்டர் எங்க என்ன யூஸ் பண்றோமோ அதே வந்து இந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா, ஒரு ஃபோர்ஸ் F னு ஒரு ஃபோர்ஸ் ரெண்டு சைடும் அப்ளை பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது இந்த டைரக்ஷன்ல F, அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லயும் F. இது ரெண்டுமே வந்து F ன்னு இருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இப்போ மேத்தமேட்டிக்கல்ல நம்ம என்ன செய்வோம், ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஒரு +1 ஆட் பண்ணி -1, ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 செப்பரேட் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்க என்ன பண்றோம், ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல வைப்போம், இன்னொரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல வைப்போம். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ பை parallelogram லா யூஸ் பண்ணோம். இதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும்ல. எப்படி நம்ம இங்க B ல இருந்து L ன்னு சொன்னோமோ இத அதே மாதிரி A ல இருந்து ஏதோ ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். இது என்ன செய்யலாம், A AG யா, சரி G. அதே மாதிரி இங்க B N. சரி, இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த ரெண்டு வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு. parallelogram லா உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவோம், இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. இதுடைய டயகனல் இது. அதே மாதிரி இதுடைய டயகனல் இது. இங்க இருந்து போட கூடாது. இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகுது, ரெண்டுமே வந்து இங்க தான் போகும். அதனால ரிசல்ட் டயகனல். இந்த டயகனல் என்ன சொல்றோம்னா R1. R1ங்கிறது ரிசல்டன்ட் ஆஃப் P and F. அதே மாதிரி இங்க R2 is the resultant of Q and F. இங்க நம்ம ஒரு பேர் கொடுக்கணும். B L இங்க M. இங்க என்ன கொடுத்திருப்போம், E.
E சார். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த அளவுக்கு தான் கொடுக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, நம்ம எப்படி வேணா கொடுத்துக்கலாம். இப்போ இதுவரையும் அந்த படம் எப்படி போட்டிருக்குன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏ பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, 2 பாயிண்ட்டு ஒரு ரிஜிட் பாடியில் இருக்கு. ஏல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பியில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஏல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு பேர் பி, பியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு பேர் கியூ. அது சொல்லிடுறோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்னா, இந்த ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிங்கிற பாயிண்ட்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி இங்க கீழ ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் இங்க புதுசா ஒரு ஃபோர்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்றோம். F ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அடுத்து இப்போ நம்ம ஓவராலா டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை தான் இங்கே போட்டிருக்கோம். let them be represented by AG and BN. இந்த AGங்கிறது என்னன்னா, ஏல இருந்து இந்த Fங்கிற ஃபோர்ஸ் ஏல ஆக்ட் ஆகுது இல்லையா, இதுதான் AG. அதே மாதிரி இங்க BN அதான் இங்க சொல்றோம். ரெண்டுமே வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னால நமக்கு எந்த சேஞ்சஸுமே வராது. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா, இப்போ சொன்னீங்க இல்லையா, இந்த டயகனல்னா என்ன, இதோடைய ரிசல்டன்ட் R1 is a resultant of P and F. இதுதான் போட்டுருக்கோம். The two forces F and P acting at the point can be compounded into a single force R1 represented by the diagonal. என்ன சார் என்னென்னமோ சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேரலோகிராம் போடணும்னா இது வந்து டயகனல்னு சொல்லுவோம், இதை டயகனல் சொல்லுவோம். அதாவது தான் இங்கே தியரிட்டிக்கலாக இந்த கதைகளை எழுதியிருக்கிறதுக்கு காரணம் தான், 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரு ஃபோர்ஸாக நான் மாற்றுறப்ப அது டயகனலில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லணும். நமக்கு தெரியும் 2 ஃபோர்ஸை வந்து கம்பைன் பண்ணுறப்ப அதுக்கு பேர் நம்ம ரிசல்டன்ட்னு சொல்லுவோம். இப்போ R1ங்கிறது என்ன, ரிசல்டன்ட் ஆஃப் P அண்ட் F. இப்போ முடிஞ்சு. R1 எந்த டைரக்ஷன்ல இருக்கு, A D இல்லையா, கீழே வந்து ஒரு லைன் போட்டுருக்காங்க, கம்ப்ளீட் த parallelogram ADEG. இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை தான் லைனிங் பை லைன் ADEG. சிமிலர்லி இந்த பக்கம் எப்படி பண்ணணும் அதே கான்செப்ட் இந்த சைடு அப்ளை பண்ண போறேன். என்ன செய்வோம், parallelogram கம்ப்ளீட் பண்றோம். B L M N. இங்கே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, Q F. இந்த டயகனலை வந்து நம்ம என்ன சொல்றோம், R2. R2 னா என்ன, R2 is the resultant of Q and F. இப்போ அதான் ஃபுல்லா எழுதிருக்கு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா, இதை அப்படியே நான் வந்து இங்க ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். இந்த ரிசல்டன்ட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதா, இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட ஓன் எடுக்கும். இந்த ஓல நான் என்ன பண்றேன்னா ஒரு லைன் டிரா பண்றேன். ஓ, இது வந்து ஓ, இது வந்து ஒய் டேஷ், இது ஒய். இது என்ன லைன், இப்போ நம்ம என்ன பண்ணோமோ அதை ஒரு லைனா எடுக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், EA அப்படியே ப்ராஜெக்ட் பண்றேன் இல்லையா, இந்த எக்ஸ்டெண்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து ப்ரொடியூஸ். என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, ப்ரொடியூஸ் EA அண்ட் MB. EAங்கிறது எது, EA, இது அப்படியே ப்ரொடியூஸ் பண்றது. கொஞ்சம் ஸ்லைடா நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், நீங்க கரெக்டா பென்சிலை டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்டா வரும். பிரேக் எக்ஸ்டெண்ட். அடுத்து MB. MB னா என்னது, MB யா, இது அப்படியே எக்ஸ்டெண்ட். ரெண்டும் வந்து இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் என்னது,
O. அது என்ன சொல்றாங்க, the two results R1 and R2 can be considered to act. இது R2 னால இது R2 தான் இங்க, இது R1, ஸோ இது R1. அடுத்த லைன் என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருக்கோமா, இந்த லைன் இது parallel to AB, AB க்கு parallel லைன் இது. A ல இருந்து G இந்த டைரக்ஷன்ல என்ன ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, F, அதே ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுது F. அதே மாதிரி இங்க B ல இருந்து N க்கு இந்த டைரக்ஷன்ல F, இது F. புரிஞ்சுச்சா? இப்போ நமக்கு எது இன்னும் இன்வால்வ் ஆகல, இங்க இருக்க R1 இங்க சொல்லிட்டோம், இங்க இருக்க F இங்க சொல்லிட்டோம், R2 இங்க இருக்க R2 பத்தி இங்க சொல்லியாச்சு, இங்க இருக்க F பத்தி சொல்லியாச்சு. எந்த இது மிஸ் ஆகுது, AD. PQ பத்தி சொல்லுறது இல்ல. மேல நான் என்ன பண்றேன்னா ஒரு லைன் டிரா பண்றோம், இந்த லைன் வந்து இந்த மாதிரி கரெக்டா போடணும், ஸ்ட்ரைட்டா போட வேணாம். இது OX னு ஒரு லைன் டிரா பண்றேன், AB ய கிராஸ் பண்ணுது, ரெண்டும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது, இந்த பாயிண்ட் C ன்னு ஒரு பேர் வச்சு இத ஒரு லைன் எடுக்கும். இப்போ இந்த இடம் என்ன, P parallel, இந்த இடத்துல பேசிக்கலாம். Q is also இதுவும் parallel, இங்க சொல்லிடலாம். PQங்கிற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, சேம் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறதுனால இதுடைய ரிசல்டன்ட் என்னவா இருக்கும், P plus Q ஆ இருக்கும். இது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், என்னது R is equal to, இது ஃபார்முலாவா, P square plus Q square plus 2PQ cos alpha. ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஆங்கிள் ஆல்பா வேல்யூ 0, cos 0 வேல்யூ 1. அப்ப எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும் ரிசல்டன்ட். இது என்ன ஃபார்முலா இருக்கு, P square plus Q square. இது எப்படி எழுதலாம், P plus Q whole square. P plus Q whole square. இந்த ஸ்கொயர் ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆயிடும். ரிசல்டன்ட் வந்து என்ன, P plus Q. இப்போ நம்ம அடுத்தது என்ன சொல்லுவோம்னா, the resultant of P and Q is P plus Q அப்படின்னு சொல்லிடுவோம். ரீசன் வந்து இதுதான், P plus Q எந்த டைரக்ஷன்ல இருக்குது ரிசல்டன்ட், PQ எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல இருக்கு, P டைரக்ஷன்ல இருக்கோ இல்லனா Q உடைய டைரக்ஷன்ல இருக்கணும். அடுத்த லைன் நம்ம என்ன எழுத போறோம்னா, OX னு ஒரு லைன் டிரா பண்றோம்ல, இந்த லைனை பத்தி சொல்ல போறோம். the two resultant இதெல்லாம் வரையும் முடிச்சாச்சு. at O draw parallel to AB, அதாவது மேல y dash O y னு ஒரு லைன் போட்டோம்ல, அது AB க்கு parallel-ஆ இருக்குன்னு எழுதிருக்கோம். அடுத்து என்ன பண்றோம், OX parallel to the directions of P and Q. ஸ்ட்ரைட்டா ஒரு இந்த லைன் போட்டோம்னா, ஸ்ட்ரைட் கிடையாது, இந்த டைரக்ஷன், இது OXங்கிற லைன் parallel to எதுக்கு, P and Q, அத லைன் எழுதிருக்கோம். அடுத்து என்ன சொல்றோம், resolve R1 and R2 at O into their original components. இது என்ன, இங்க பாருங்க, இதை விட்டுரு, இது அப்படியே நம்ம இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். இது R1, இந்த R1 எப்படிப்பா கிடைக்குது, F along OY dash, P along என்னது OC இல்ல OX. நம்ம என்ன சொல்ல போறோம்னா, R1 is equal to F along OY dash and P
P along OX இத பத்தி தான் சொல்றோம். இங்க எழுதிருக்கோம் இல்லையா? R1 at O is equal to a force F along OY dash and force P along OX. இப்போ அடுத்த லைன் என்ன வர இமேஜின் பண்ணுங்க. இந்த சைடு R1 பத்தி சொல்லிட்டோம். இப்போ R2 னா அடுத்து இந்த பாட்டுக்கு போக போறோம். இந்த பாட்டுக்கு போனோம்னா R2 இது R2 at O is equal to F along OY and Q along OX. இதுதான் இதுக்கு அடுத்த லைனா வரும். இப்போ R2 பத்தி சொன்னேன். R2ங்கிறது ரிசல்டன்ட் ஆஃப் நம்ம என்ன சொல்லிருக்கோம், Q and F உடைய ரிசல்டன்ட் R2. இப்போ R2 எப்படி ரிசால்வ் பண்றோம், F along OY and Q along OX. இதைத்தான் இந்த இடத்துல சொல்லிருக்கோம். இப்போ அடுத்து வந்து இந்த F பத்தி சொல்றோம். F ரெண்டுமே வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னால நான் அதை எந்த சேஞ்சஸும் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்கோம், இங்க ஸ்ட்ரைட்டா இங்க வந்து ரிசல்டன்ட் இஸ் P plus Q. இப்போ இதை சொன்னேன் நான், P யும் Q வும் ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆனா அதோட ரிசல்டன்ட் என்னவா இருக்கும், P plus Q. ரிசல்டன்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல நிறைய சம் ரிசல்டன்ட் சால்வ் பண்ணியிருக்கோம். மேக்னிட்யூட்னா என்ன, மாடுலஸ் பார்ப்போம், அவ்வளவுதானே. இப்போ நம்ம மாடுலஸ் R பார்த்தோம்னா முடிஞ்சா. நார்மலா R மட்டும் போட்டோம்னா ரிசல்டன்ட் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, P plus Q. இப்போ மாடுலஸ் போடுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும், P plus Q உடைய வேல்யூ தானே கிடைக்கும். அதாவது இந்த ரிசல்டன்ட் இஸ் எழுதியாச்சு. thus the magnitude of the resultant என்ன, மாடுலஸ் R1. that value is equal to two like parallel forces is their sum. Modulus R vector is equal to square root of P plus Q whole square. தானா? இந்த லைன் தெரிஞ்சாலே இதை எழுதிடலாம். நம்ம என்ன சொல்றோம், ரிசல்டன்ட் வந்து P plus Q ன்னு எனக்கு கிடைக்கும். ரிசல்டன்ட் வந்து P plus Q ன்னு கிடைக்கும். அதோடைய மேக்னிட்யூட் வந்து ரெண்டு parallel forces like parallel forces ஆட் பண்றதுனால அதாவது அதோடைய சம் தான் அப்படிங்கறது சொல்றேன். இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அப்புறம் என்னன்னா the direction of என்ன பார்க்கணும், பொசிஷன் வெக்டர் ஃபைண்ட். பொசிஷன் வெக்டர்ங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் இந்த மாதிரி ஒரு லைனை போட்டேன் OX. இப்போ இதுவும் டிரா பண்ணியிருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, O இந்த ட்ரையாங்கிள் OAC தட் ஈக்குவல் டு, இது கொஞ்சம் சேஞ்சா இருக்கு. ஆக்சுவலா இது எப்படி இருக்கணும்னா A E D OAC யும் AED யும் சிமிலர். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. OAC AED சிமிலர். இது என்னன்னா ட்ரையாங்கிள் OAC and ட்ரையாங்கிள் AED ஆர் சிமிலர் அப்படிங்கிற ஒரு லைன் கொண்டு வந்திருக்கு. இப்போ அது சிமிலரா இருந்தா அதுடைய சைட்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த சைஸ் என்ன, OC யா, இது OC, இது AD. that is OC by AD which is equal to இந்த சைடு என்ன, AC யா, AC by ED. நம்ம சொல்ற டிஸ்கஸ் பண்ற விஷயத்தை எல்லாத்தையும் எழுதிட வேண்டியது. EDங்கிறது இது என்னன்னு தெரியும் நமக்கு, AG யும் இதுவும் DE யும் parallel. இங்க F வரதுனால இங்க F தான் வரும். நான் இந்த இடத்தை F ன்னு மாத்த போறேன். இத மாத்திக்கலாமா,
ஏசி பை டி டைரக்ஷன் வந்து மாற்றி போடுறது நான் ஈடின்னு சொல்லிட்டேன் நான் டைரக்ஷன் இருக்காங்க இது ஆக்சுவலாக நம்ம ஏசி பை டிஇ தான் நம்ம F இங்கே வந்து ஓசி பை இது கரெக்டாக ஏடி இந்த டிஇக்கு பதிலாக F இந்த ஏடிக்கு பதிலாக P. டி அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் இதை ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம் கிராஸ் ப்ராடக்ட் பண்றப்ப f into OC is equal to P into AC இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம பண்ணது எல்லாமே இந்த பார்ட்டுக்கு பண்ணிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு பண்ணணும் இப்போ இது எப்படி பண்ணுவோம் OCPE BLM ரெண்டும் சிமிலர் இப்போ இதோடைய சைடு OC divided by BL which is equal to CB divided by LM இது எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணணும் இதே மாதிரி சால்வ் பண்ணோம்னா நமக்கு இது பாருங்க ஈக்குவேஷன் 2 கிடைச்சிரும் 1லையும் 2லையும் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்ப நம்ம இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாம் அத தான் இங்க எடுத்துருக்கு அடுத்த லைன் என்ன பண்றோம் இந்த CB ய இங்கேயும் இந்த B ய இங்கேயும் கொண்டு வந்துறோம் இந்த லைன் கிடைச்சிருச்சு ஆக்சுவலா நமக்கு எப்படி இருந்துச்சு Cங்கற பாயிண்ட் இங்க இருந்துச்சு A இங்க இருந்துச்சு B இங்க இருந்துச்சு AB க்கு நடுவுல C இருக்கு அத என்ன சொல்றது பாயிண்ட் C divides AB internally internally உள்ள ABங்கற லைன்ல Cங்கற பாயிண்ட் பிரிக்குது இந்த inverse ratio of the forces ஏன் இன்வெர்ஸ் போறோம்னா Q/P ன்னு வந்து இல்ல Q/P ன்னு போடுறோம் இது வந்து இதுவரை பார்த்தது வந்து லைட் parallel forces